மா என்னம்மா நாங்க 2 பேரும் கேட்டுட்டே இருக்கோம், பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்னடி சொல்ற? இருந்த ஒரு நிலத்தை வித்து தாண்டி உங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நானா மாப்பிள்ளை தேடி வச்சேன்? நீங்க 2 பேரா தானே மாப்பிள்ளை தேடிட்டு வந்து நின்னீங்க. இவனை பிடிச்சிருக்குமா, இவனை கட்டி வைமான்னு. அதனால தாண்டி அவசரத்துக்கு அந்த நிலத்தை வித்து உங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இப்ப திரும்பவும் தொழில் பண்ணணும், காசு வேணும் வந்து நின்னா நான் எங்கடி போவேன்? இருக்கிறது அந்த வீடு அந்த கடையும் தான். அதையும் உங்ககிட்ட கொடுத்துப்புட்டு கடைசி காலத்துல நானும் அந்த பிள்ளைய நடுத்தரில் நிக்க சொல்றீங்களா? மா என்னமா பேசுற? கடைசி காலத்துல உன்னையும் தங்கச்சி நாங்க பாத்துக்க மாட்டோமா? நல்லா பாத்துக்கீங்கடி. கல்யாணம் ஆகி போனதோட சரி, ஒரு நாளாவது ஒரு போன் ஆகுது அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, பாப்பா நல்லா இருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களாடி? காசு இல்லைன்னா மட்டும் 1க்கு 4 தடவை வந்து நிக்கிறீங்கல்ல. அப்படி வரும்போது இந்த பிள்ளைக்கு எதனால வாங்கிட்டு வந்திருக்கீங்களாடி? வெறுங்கைய தானே வீசிட்டு வந்திருக்கீங்க அக்காலும் தங்கச்சியும். நீங்க இவளை பாத்துக்க போறீங்களா? ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சுடி. கடைசி காலத்துல எனக்கு இவதான், அவளுக்கு நான் தான். என் சக்திக்கு மீறி உங்க 2 பேத்துக்கு நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. பணத்தை கேட்டுதான் நீங்க 2 பேரும் திரும்ப இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தா அப்படி வரவே வராதீங்க. மா என்னம்மா பெத்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கூட கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? இனிமே செத்தா கூட இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சை, செஞ்சதை சொல்லி காமிச்சு அசிங்கப்படுத்திட்டல. சீ. கையில அம்மா எங்க? கடைக்கு போயிருக்காங்களா? இங்க பாரு, உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. கையில உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டி, எப்பவும் பிடிக்கும். நாங்க உன்னை எப்பவும் பார்த்துப்போம். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் பார்த்துக்க முடியல. சரியா? இருங்கடி 2 பேரும், சமைக்கிறேன், சாப்பிட்டு போவீங்களா? இரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. அக்கா இங்க பாருக்கா, இந்த கிழவி பணம் இல்லன்னு சொல்லிட்டு FDல பணம் போட்டு வச்சிருக்கு. இத பாரு. மா ஏண்டி என்னம்மா இதெல்லாம்? அன்னைக்கு காசு கேட்டு வந்தோம்ல, இல்லன்னு சொன்னல, இப்ப மட்டும் எப்படி இது வந்துச்சு? ஆமாண்டி, நான் இருக்க வரைக்கும் நான் அவளை பாத்துக்குவேன். நான் போனதுக்கு அப்புறம் இவளை யார் பாத்துக்குவா? அதனாலதான் அவ பேர்ல FDல பணத்தை போட்டு வச்சேன். இதுல வர வட்டி போதும், அவளே பாத்துக்குவா. எவகிட்டே வந்து நிக்க தேவையில்லை. ஏமா நாங்க பிசினஸ் பண்றதுக்கு தானே காசு கேட்டோம். கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன்? நாங்க தூக்கிட்டு ஓடிடுவா போறோம்? பிசினஸ் பண்ணி லாபம் வந்தா திருப்பி தந்துட போறோம். ஏண்டி இது இவ பணம். நாளைக்கு எனக்கே முடியலன்னா கூட இதுல இருந்து நான் 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். இந்த காசை கேட்டு நீங்க வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா வீட்டுக்கே வராதீங்கடி, போங்கடி முதல்ல. ஏமா நாங்க 2 பேரும் உனக்கு பிள்ளைங்களாவே தெரியலையா? சரி, இவளுக்கு தான் பணம் போட்டு வச்சிட்டல, இந்த வீடு இருக்குதுல்ல, அதை வச்சாது எங்களுக்கு பணம் கொடுக்கலாம்லம்மா. என்னடி பேசுற? நல்லா இருக்க உங்களுக்கு 50 பவுன் போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்.
நாளைக்கு இவளுக்கு கல்யாணம் காட்சினா நான் எங்க போவேன்? இந்த வீட்டையும் கடையை வச்சுதான் நான் இவளுக்கு கல்யாணத்தை பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், இந்த பணம் அவ வாழ்க்கைக்கு, இந்த வீடும் கடையும் தான் அவ கல்யாணத்துக்கு. திரும்ப திரும்ப பணம் பணம்னு வந்து நின்னீங்க, மரியாதை கெட்டு போயிரு தெரிஞ்சுக்க. அக்கா, இதுக்கு மேல பணம் கேட்டா பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். இந்த காசை வச்சு நீயே வாழு. ஏமா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு முடியல? இங்க பாரு, கடன்காரன் வந்து என் வீட்டு வாசல்ல தானே கத்துறான். உனக்கு என்ன வந்துச்சு? நீயே வச்சுக்கோ. அம்மா மகாராணி அதான் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க உன்னை பாத்துக்குவாங்க. ஏய், இங்க எதுக்குடி வந்த? வீட்டுக்கு வரணுமா? உங்க அம்மா பேச்சின பேச்சுக்கு இனி செத்தாலும் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். உனக்காக வரணுமா? அன்னைக்கு உங்க அம்மாக்காரி பேசும்போது நீ சும்மா தான் நின்று இருந்த. சொல்லிருக்கலாம்ல என் பணத்தை எடுத்து அக்காங்களுக்கு குடுன்னு. உம்முன்னு இருந்தல்ல. நான் வரல, நீ கிளம்பு. இது காசு தரேன்னு சொல்லிச்சா? அதுவா சொல்லுச்சு? சொல்லி இருக்காதே. எப்ப தரேன்னு சொல்லிச்சு? சரி நீ போ, வரேன். வரேன் போ. அம்மாடி, உனக்கு வச்சிருந்த காசை உன் அக்கா 2 பேத்துக்கு தூக்கி கொடுத்துட்டியே. நாளைக்கு அவங்க திருப்பி கொடுக்கல, நீ என்ன பண்ணுவ? உனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்ல. உன் அக்கா 2 பேரும் நாளைக்கு பணத்தை திருப்பி கொடுக்கலனா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? உன்னை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அக்காவுக்கு கடனை வாங்கி காசு கொடுத்தேல, மாசம் வட்டி கொடுக்கணும். வட்டிக்கார் ஃபோன் பண்ணா. உன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணா அவ எடுக்கவே இல்லை. என்ன பண்ணலாம்? நீ இன்னும் நம்பிக்கிட்டே இருப்போம் அக்காவை. மறந்துட்டேன், லெட்டர் வந்திருந்தது, இதை எடுத்துட்டு வரேன்.
வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு சம்பளம்? $25,000 ராஜா. தானே பார்த்தேன், நீ இன்னும் உன் அக்காவை நம்பிக்கிட்டே இரு, என்ன திருத்தவே முடியாது. நாளைக்கு போலாம். ஜோசியர் அண்ணே, அண்ணே சொல்லுங்க அண்ணே. அம்மா, பாப்பா ஜாதகம் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமா அண்ணே, ஜாதகம் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சண்ணே, கோயிலில் தான் வந்து உட்காந்துருக்கோம். ஆமாம்மா. இல்லைம்மா, அடுத்த 3 மாதத்துக்கு பாப்பா நேரம் சரியில்லைம்மா. ஒரு பெரிய கண்டமே இருக்கு. அந்த கண்டத்தில் அவங்களுக்கு உயிர் போகிற கூட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பாப்பா இத்தனை மாதமாக பார்த்துக்கிட்டு பெருசில்லம்மா. அடுத்த ஒரு 3 மாதம் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அந்த 3 மாதம் கண்டத்தை மட்டும் தாண்டிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் தான்மா. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் பார்த்துட்டு அவங்க சொல்கிறோம்மா. சரிங்கண்ணே. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் தங்கச்சி உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காடி. நீங்க காசு பணம்லாம் கொடுத்து உதவி பண்ண வேணாம், வாங்கின காசு அதாவது திருப்பி கொடுங்கடி. அம்மா, நாங்களே பிசினஸ்ல நட்டமாயிட்டு உட்காந்துருக்கோம், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம. அவ எங்களுக்கும் தங்கச்சி தானம்மா, இருந்தா செய்ய மாட்டோமா? பேசாம நீ அந்த கடையை வித்து அவளை காப்பாத்திருமா. உன் அக்கா 2 பேரும் நாளைக்கு பணத்தை திருப்பி கொடுக்கலனா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? தானே பார்த்தேன், நீ இன்னும் உன் அக்காவை நம்பிக்கிட்டே இரு, என்ன திருத்தவே முடியாது. படிச்சு சொன்னனே, அவளுக்கு செய்யாத, கடைசி நேரம் அவளுக்கு காலை வாரி விட்டுருவாளுங்கன்னு கேட்டியம்மா?